காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சிறுவேடல் செல்வத்தின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது தொண்டர்களுடன் எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் குத்தாட்டம் போட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகம் முழுவதுமே நாளை மறுதினமானது வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கின்றது. இதனை ஒட்டி இன்று மாலை 6 மணியுடன் இந்த தேர்தல் பிரச்சாரமானது முடிவடைய இருக்கின்றது. இதன் காரணமாக வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளிலே தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையிலே இந்தியா கூட்டணியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியிலே போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சிறுவேடல் செல்வம் காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே இறுதிக்கட்ட பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். முதலில் காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகிலுள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வேட்பாளர் காஞ்சிபுரம் உத்திரமேரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்த திறந்தெளி வாகனத்திலே பேரணியாக பேண்டு வாத்தியங்கள் முழங்க இந்த பிரச்சாரத்திலே ஈடுபட்ட நிலையிலே காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவிஎம்பி எழிலரசன் பேண்டு வாத்தியத்திற்கு 6 வாரமான இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் அந்த உற்சாக மிகுதியிலே நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையிலே அவர் உடனிருந்த இந்த திமுக நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி அவருடன் நடனமாடி அந்த உற்சாகத்தோடு இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டிருந்தனர். மேலும் இந்த ஊர்வலத்தின் போது இந்த திமுக நிர்வாகிகளும் சரி அதே போன்று தொண்டர்களும் அந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த திருவுருவம் பதித்த மாஸ்கினை முகத்தில் அணிந்தபடி பேரணியாக 4 ராஜவீதிகள் வழியாக வலம் வந்து இந்த டி.கே. நம்பி தெருவுள்ள இந்த கலைஞர் பவழ மாளிகையிலே அந்த அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களினுடைய திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்த பேரணியானது தற்போது முடிவுற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.